ஆமாம், உன்னை தேடுறது தான் நல்ல வழி. ஊரை தேடினா கெட்ட வழி. உன்னை தேடினா நல்ல வழிமா, துன்பம் இல்லாத வழி. இந்த காலகட்டம் எந்த காலகட்டம், எல்லா காலகட்டம் ஒன்று தான். மனுஷனுடைய மனம்தான் மாறிக்கின்னு வருது. அதெல்லாம் தேட முடியாது. பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுக்கிறவன் திடீர்னு என்ன உணர்ந்துடணுன்னா உணர முடியுமா? வாழணும். அதனால் பொறுமையாக தேடணும். நான் இப்போவே என்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஐயா, நான் யாருன்ற கேள்வியோடு நில்லுங்க. நான் யாருன்னு சொல்லாதீங்க. நல்ல வழிமா, புனிதமான வழி. உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத வாழு. உன் பிள்ளைங்களுக்கு வஞ்சனை பண்ணாத போடு. அக்கம் பக்கங்கிறவங்களுக்கு வாய் துடுக்கா பேசாமல் வாழு. உழைச்சி வாழு. இன்னொருத்தரை ஏமாற்றி வாழாது. அதுவே நல்ல வாழ்வு. இறைவனை தேடி பயணம் பண்ணு. நீயே சொல்லிக்கினா துரோகம் பண்ணல. 1000 துரோகம் நீ பண்ணிட்டு பண்ணலன்னா எப்படி? அது எவன் சொல்லுவான் உத்தம நான்ட்டு? அதை பண்ணுப்பா. அதை அனுபவித்து தீர்த்துடு. உன் பாக்கெட்டில் 1000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா அதை செலவு பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அந்த பணம். அதை செலவு பண்ணி ஒழிச்சிட்டேன்னா பணம் இல்லாத பற்று இல்லாத நிற்ப. அதனால் உன் கர்மாவை அழிக்கிறதுக்கு இதை அனுபவிச்சே தீரணும். பயம் இல்லாத நீ உலகத்தில் வாழவே முடியாது. ஏதோ ஒன்றில் நீ பயந்து தான் ஆகணும். எல்லாத்துலேயும் பயம் இல்லாத இருக்க முடியாது. எவனுமே இருக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், நான் எதை கண்டும் பயப்படுறது இல்லைங்கன்னு சொல்லிப்பான். பயந்து தான் வாழ்ந்தாகணும். உன் பொண்டாட்டிக்கு நீ பயந்தாகணும். உன் பிள்ளைக்கு நீ பயந்தாகணும். உனக்கு உன் பிள்ளை பயந்தாகணும். இப்படி பயத்தில் தான் வாழ்க்கையே போயின்னுக்குது. அந்த பயம்ன்றது ஒன்று இல்லைன்னா வாழ்க்கைன்றதை ஒன்று நடத்த முடியாது. நீ ஒரு ஜாகிரதையாகவே இருக்க முடியாது. அதனால் பயம் இருக்கும். இல்லை, பரமாத்மா ஒரு பொருள் தான். அதுக்கு தான் ஏகன் பேர். அதுக்கு ஏகன்னா ஒன்று, அநேகன். அநேகன்னா பல கோடி. அந்த ஒரு பொருள் பல கோடி பொருளை உருவாக்குச்சு. ஒரு புளியங்கொட்டை போட்டேன், ஒரு கொட்டை தான் போட்டேன். அது மரமாகி காய் காய்ச்சி கொட்டையாகும் போது எத்தனை ஆயிரம் கொட்டையாகுது? பல ஆயிரம் ஆச்சுல்ல. அந்த மாதிரி இறைவன் மரம் மாதிரி, உயிரினங்கள் நம்ம ஆன்மா மாதிரி. அப்போ பல ஆயிரம் கோடி ஆன்மாக்கள் இருக்குது. ஆனால் இறைவன் ஒருவனே. இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கிறாரு, அவருக்கு சம்சாரங்குது, அவருக்கு ஒரு 5 புள்ளக்குது, 5 மருமகுது. இந்த 10 பேரையும் வச்சுக்கினாலும் தலைவர் யார்? அப்பா தானே. அது மாதிரி நம்ம கோடி பேர் இருந்தாலும் நமக்கு தலைவன் இறைவன் தான், இல்லையா? அதனால் அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும். நடத்துகிற இயக்கம் தெரிஞ்சு நடக்குது. இறைவன் நடத்துகிற இயக்கம் தெரியாமல் நடந்துனுக்குது. இப்போ மழை வருது, எப்போ வரும் நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் வருதும். வெயில் வருது, எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். வரும். நிலவு வருது, எப்போ வரும் சொல்ல. இதெல்லாம் தெரியாமையே இயற்கையில் நடந்துக்கின்னு இருக்குது. ஆனால் நம்ம அடையாளமாக இருந்து தெரிஞ்சு நடத்திக்கின்னு இருக்கிறோம். தெரிஞ்சு நடத்துறது ஆத்மா, தெரியாமல் நடத்துறது பரமாத்மா. ஆன்மாவுக்கும் இன்ப துன்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போது இன்பம்னு எதை சொல்லுது? யார் சொல்கிறது? நீங்கன்றது இருக்கட்டும். எது சொல்லுது? மனம் சொல்லுது. துன்பம்னு எது சொல்லுது? மனம் சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை இருக்குது. அதுக்கு எதுவும் தெரியாது, கண்டது மேலே ஆசைப்படும். அதனால் அது துன்பத்தை அனுபவிக்கும். ஆனால் ஆன்மாவைப்பட்ட இருக்கிற நீங்கள் அதுக்கு பல அறிவுரை சொல்லுவீங்க, ஆனால் அது கேட்காது. அது மாதிரி மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எல்லா அறிவுரையும் மனத்துக்கு சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். ஆனால் இந்த மனமாகப்பட்டது புலனுடைய சப்போர்ட்டை வச்சுக்கின்னு உலகத்தில் பல செயல்களை புரியுது. அதனால் அதுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அப்போ இன்பம்னு சொல்கிறதும் மனம், துன்பம்னு சொல்கிறதும் மனம். அப்போ இன்ப துன்பங்கள் இருக்கிறது மனத்துக்கு. ஆனால் இறக்கும் தருவாயில் இந்த குழந்தையாக இருக்கப்பட்ட மனம் ஆன்மாவோடு சேருது. ஆன்மாவோடு சேரும்போது அது இந்த மனம் செய்த துன்பங்களை ஆன்மா தூக்கின்னு சுமக்குது. சுமந்து திருப்பி பிறவி எடுத்து அதை அழிச்சிடலான்னு ஒரு பிறவி எடுக்குது. எடுக்கும்போதே அந்த குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ நான் போகிறேன்,
போயிட்டு ஒரு 1000 ரூபாய் அதை கையில் குத்து நீ டாக்டர் ஆகிடு. அதை துன்பத்தை அழிக்க வந்தது. துன்பத்தில் நான் போய் தள்ளுறேன். நான் சொல்கிறேன் நீ டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ இப்படி ஆகிடு அப்படி ஆகிடுன்னு சொல்லும்போது அது வீழ்ச்சிக்கினே பார்க்குது. இப்படிலாம் கூட ஒரு செயலுக்கு தானே ஆசை அதுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. வளர்ந்த ஒன்று அது பிறந்த ஒன்று அதே செயலை செய்யுது. அப்போது துன்பத்துக்கு காரணம் இன்பத்துக்கு காரணம் மனம், ஆன்மாவே இல்லை. ஆன்மா பரிசுத்தமான பொருள். ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கிறது ஆன்மா. ஆண்டவன் சுத்தமானவன். ஆண்டவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, இரவும் இல்லை பகலும் இல்லை, இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அதான் ஆண்டவன். ஆனால் மனதுக்கு இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, எல்லாம் அனுபவிச்சுன்னுக்குது. அது எதோடு அனுபவிக்குது? இந்த உடலோடு சேர்ந்து அனுபவிச்சுன்னுக்குது. சொல்லுங்கப்பா. நீ எதுக்காக பிறந்த? தெரியாத எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கிற? பொழப்ப பாரு. யார் படைத்தான் உன்னை? யார் படைத்தான்? உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க ஆசையில் ஏதோ விளையாடினாங்க. நீ ஏன் வந்து பிறந்தாங்க? ஏன் வந்து பிறந்த? நீயே பிறந்துட்டு ஏன் படைச்சான்னு யாரையோ போய் கேட்குற? நீ தான் எல்லாத்துக்கும் காரணமே. பிறப்பு நீயே, இறப்பு நீயே, வாழ்வு நீயே, தாழ்வு நீயே. இன்னொருத்தர் படைக்கல உன்னை, நீயே உருவாக்கின உன்னை. ஒரு சந்தேகம். வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, சலிக்காமல் சந்தோஷம் இல்லை. இதோடைய விளக்கம் கொஞ்சம் சொன்னால் பாரு. ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போதே வலியோடு தான் வெளியே வரும். அந்த வலியோடு வெளியே வந்ததை தான் கீழே வந்தோடனே ஒவ்வொன்று கத்துறான். கத்தனை உடனே வெளியேறவங்க குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அப்போது கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போதே அவன் வலியோடு தான் வரான் இந்த உலகத்துக்கு. இவன் மட்டும் வழிபடலை, அந்த தாயையும் பெரிய கொடுமைப்பட்டு தான் வெளியே வரான். அப்போது 2 ஜீவ உயிரினங்களும் அந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு ஜீவ உயிரினம் இந்த பூமிக்கு ஒரு உயிரினத்தை கொடுக்குறதும் துன்பப்படுது, ஆனால் வந்ததும் துன்பப்படுது. அப்போது வலி எங்கே ஆரம்பிக்குதுன்னா இவன் பிறப்பிலேருந்தே ஆரம்பிக்குது. என்னை மலேசியாவில் ஒருத்தர் கேட்டார், சாமி அடிப்படாத வாழணும்னு அப்படின்னு. தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வரும்போதே பூமியில் அடிபட்டுடானே அப்படின்னு. அதனால் அடிப்படாமல் ஒருத்தனுடைய வாழ்வே கிடையாது, யாருடைய வாழ்வும் கிடையாது. சும்மா வெளியே ஒப்புக்கு பேசிக்கலாம், நான் சுகவாசிங்க, நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க, நான் சுகமாகறேங்க அப்படின்ட்டு. அவன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கணும். அந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் சும்மா கிடைச்சிடாத சுகம். பல துன்பங்கள் அடைஞ்ச பிறகு தான் அந்த சுகம் கிடைக்கும். அதனால் இந்த சுகம் வர்றதுக்கு அவன் பல துன்பங்களை அனுபவித்தான். ஆனால் அந்த சுகம் கட்ச உடனே ஒரு சலிப்பு வந்து, போடா இந்த சுகத்துக்காகடா இவ்வளோ அலைஞ்சோம் நம்ம அப்படின்னு ஒரு சலிப்பு வந்தது. அப்போ துன்பத்துக்கும் சலிப்பு வந்தது, சுகத்துக்கும் சலிப்பு வந்தது. அதனால் வாழ்க்கையில் அடிபட்டு தான் வாழ்ந்தாகணும் உலகத்தில். சொல்லுங்கள் சாமி. இப்போ சண்முகநாதன் ஆலயத்தில் அதில் நீங்கள் எந்த கயிறும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சாமி. ஆனால் நானாங்கயிற்றை நல்வேல் காக்கான்னு சொல்லி அந்த கந்தசஷ்டி கவசத்தில் வருதல்லைங்க சாமி. சரி, அது ஏன் சாமி? அது அப்போ நம்ம போடுறது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது அப்படி போட்டிருக்கேன், அது எதனால சாமி? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கினா எப்படி அதில் சொன்னால் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சஸரும் அடியனை கண்டால் அலறி கலைஞரும் எரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்பட மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரரும் மிகுபல பேய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் கண்டால் இடி விழுந்தோடன்னு சொல்கிறாரு. இத்தனை பேயா இருக்குது சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, அது உள்ளே போய் பார்த்தா தான் உண்மைகள்லாம் விளங்கும். இவ்வளவும் சொல்கிறாரு. அதில் இன்னொன்னையும் சொல்கிறாரு, ஃபஸ்ட் அடியிலேயே சொல்கிறாரு, துடிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் செல்வம் பழித்து கரித்துவோமும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர்கள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடதேற அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறினார். இந்த நிஷ்டைன்னா என்ன? அதில் சொல்கிறார், ஆரம்பத்திலே சொல்கிறார், நிஷ்டைன்னா என்ன? எத்தனை பேர் கந்த சஷ்டி படிக்கிறான், ஆனால் நிஷ்டைன்னா என்ன தெரியாது. ஏதோ பாட்டு பாடுறோம், புக்கில் எழுதியிருக்கு, படிக்கிறோம், இதானே தெரிஞ்சுக்கணும். நிஷ்டைன்னா கந்த சஷ்டி படிக்கும்போது 36 தடவை படிக்கணும். அதிலேயே அவர் தேவராய சாமியே சொல்கிறார், ஒரு நாள் 36 உருகொண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் எம்மன்னர் செயலாத அருள்வர்
மாற்றலார் எல்லாம் வந்து வணங்குவார், நவகோல் மகிழ்ந்து நன்மைகள் அளித்துடும், நவமத நனவும் நல்லெழு பெறுவான்றார் இல்லையா? 36 வாட்டி படித்தா ஒரு மனுஷனுடைய உடல் எவ்வளோ உஷ்ணம் ஏறிடும். படிக்க முடியுமா? யாராவது படிக்கிறாங்களா? அதனால் நிஷ்டைன்றது தன்னை மறந்துடணுன்றார். விழிப்பில் பார்க்கக்கூடாதுறாத, தன்னை மறந்த நிலை தெய்வத்தை வழிபடணுன்றார். செல்வம் பெருக்கிடும். செல்வம் என்னக்கா என்னன்னா வீட்டில் சொத்து சுகம் இதெல்லாம் வந்துடணும், அது இல்லை, ஞான செல்வம் பெருகிடும்னார் அவர். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உள்ளே பூந்து ஆராய்ஞ்ச பண்ணால் தான் உண்மை தெரியுமே தவிர வெளியே மேலிட்டோட பார்த்தா தெரியாது. அதனால் எவ்வளோ விஷயம் சொல்லுங்கள் சாமி. எனக்கு உங்களை பார்க்கணுன்னு வந்துட்டு முதல் உபதேசம் வாங்கிட்டேன். 2வது உபதேசத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி. டிக்கெட் தக்கல்லே முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க. ஆனால் திடீர்னு எனக்கு வந்து டிக்கெட் இருக்குது நைட்டு. திடீர்னு பையன் பார்க்குறேன், எனக்கு எப்படியாலும் ஐயா பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது எப்படி கிடச்சதுன்னு தெரியல எனக்கு. இதுக்கு ஐயா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேனுங்க. ஏன்னா தக்கல் முடிஞ்சு நாம் ஏதோ அந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுல வந்து அப்பாடினா சொன்னேன். ஆனால் எனக்கு ஐயா தான் காரணம்னு சொன்னாங்க. எனக்கு நமக்கு இந்த உபதேசம் கொடுத்தவங்க உங்களை பற்றி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம எத்தனையோ சினிமா பார்க்குறோம், எத்தனையோ நடிகர்கள் பார்க்குறோம், எத்தனையோ நடிகைகளை பார்க்குறோம். ஆனால் யாருமே மனசில் இல்லை. நீங்கள் மட்டும் ஏன் சாமி இப்படி எங்களை வாட்டுறீங்க? ஒரு கவிதை சொல்கிறேன் சாமி, நீங்கள் சொல்கிற பின்னாடி. இது பல பேர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பல விஷயங்கள் செய்கிறீங்க இங்கே உட்காந்துக்கின்னு அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயமும் பண்ணுறதில்லை. இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம், ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து வராங்க, எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க, அந்த அம்மா மட்டும் ஒதுக்கிட்டாங்க, ஏற முடியாமல் போயிடுச்சு. அந்த அம்மா அந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க, ஐயா நான் உங்களை பார்க்க வரேன், ஆனால் எல்லோரும் ஏறிட்டாங்க, என்னை மட்டும் ஒதுக்கிட்டாங்களே, இப்போ நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டுக்காரன் அவனே கூப்பிட்டு இது மாதிரி ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. இது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நான் சராசரி மனுஷன். நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது, பெரிய மகான் கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, மனுஷன், அனுபவத்தில் பேசுகிறேன். ஆனால் இதை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை, தெய்வ துணை. இது ரெண்டு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியமாக நடக்கிறத தவிர இங்கே என்னால் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. நான் எப்போவுமே என்னால் ஏதாவது நடக்குதுன்னு நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய துணையும் உங்களுக்கு கை கொடுக்கும். இது என்னால் நான் பொய்யெல்லாம் புலிவின்னு உட்காந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நான். அதனால் இது என்னால் நடக்கிறதில்ல, உங்களுடைய நம்பிக்கை கிடைச்சிது. சித்தம் என்ன முதல்ல என்னான்னு தெரிஞ்சுக்கணுமா? சித்தம் இல்லாதவன் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. புழு பூச்சி கூட சித்தம் இருக்குது. சித்தம் இல்லைன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது. அப்போ சித்தம் என்ன அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவு சிற்றறிவு, பேரறிவு, 2 அறிவு இருக்குது. மனசோடு இருக்குது ஒரு சித்தம். சித்தம் புத்தி அகங்காரம் மனம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அறிவு. அந்த மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின்பத்தையே நாடும். ஆனால் ஆன்மாவோட ஒரு அறிவு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவாகப்பட்டது இறைவனியே நாடும். அப்போது அந்த இறைவனியே நாடின பேரறிவில் வாழ்ந்தவன் தான் சித்தர்கள். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு சித்தம் இருக்குது, மனம் கூட இருக்கிற சித்தம் இருக்குது, ஆன்மா கூட இருக்கிற சித்தம் இல்லை. ஏன்னா ஆன்மாவை இவனால் அறிய முடியாது. ஆசையில் வாழற மனிதனால் ஆன்மாவை அறிய முடியாது. ஆசையை எவன் ஒருத்த அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆன்மாவை அறிய முடியும். இது பட்டினத்தை இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார். முதல்ல வந்து நீ சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட, சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது நீ முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூமை எடு. அது ரூமில் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி வைப்பார். பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராத்திரியில் தங்கத்துக்கு உனக்கு ரூம் கிடைக்கும். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு நீ சென்னையை சுற்றி பாட்டினாக்கா ராத்திரி தங்கறதுக்கு உனக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி முதல்ல மனிதனாகப்பட்டவன் கடவுளை அறிஞ்சிடும். கடவுளை அறிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்து விஷயத்தில் நீ ஈடுபட்டினா கூட இந்த உலகம் உன்னை பிடிக்காது. அப்படிப்பட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணணுவர். அந்த மாதிரி சித்தம்ன்றது 2 சித்தம் இருக்குது. ஆன்மாவோட ஒரு சித்தம் இருக்குது, அது பேரறிவுன்னு அர்த்தம். மனசோட ஒரு சித்தம் இருக்குது, அது சிற்றறிவுன்னு அர்த்தம். சிற்றின்பம் பேரின்பம் 2 இன்பங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே 2 2 2 2 2 2ஆகவே இருக்குது.
அப்போ நீ எந்த சித்தத்தை கேட்குற? நான் கேட்குறது சித்தர்கள் அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, ஆரவாரத்தோடு இருப்பாங்களா? சித்தர்கள் என்றவன் எந்த வித ஆரவாரமும் எந்த ஒரு மனிதனோடும் உறவாட மாட்டான். அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீ ஏன் அடையாளம் அவனை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அவனை அறிவோட வாழறன்னு வச்சு அவனை எங்கே நீ கண்டுபிடிக்கிறது? மனசோட வாழறவனை தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். மனமற்று வாழறவனை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதனை அவன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவனுடைய உடலோ வள்ளலாறு 5 அடி மனுஷன், அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ விழாது. காரணம் என்ன? ஒளியும் சேர்ந்தால் ஃபோட்டோ விழாது. ஒளியும் இருட்டும் சேர்ந்தால் தான் ஃபோட்டோ விழும். அப்போ அவர் உடலே ஒளியாக மாறி போச்சு. அதனால் அவரை ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒளியோடவும் வாழ்ந்துடணும், இறைவனோடவும் வாழ்ந்தவங்க. அவங்கள வந்து சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மனிதன் அடையாளம் கண்டுபிடினா மனிதனை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மகான்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மகான்கள் என்றவன், ஞானிகள் என்றவன் உலகத்தோட உறவாடி உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை சொல்ல முடியும், செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறது கிடையாது. அவங்க மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தாங்க, இறைவனோட வாழ்ந்தாங்க. அவங்கள வந்து அறிய முடியாது. நிறைய பேர் கற்பனையில் சொல்கிறாங்க, நான் அந்த சித்தரை பார்த்தேன், எந்த சித்தரையும் எவனாலையும் பார்க்க முடியாது. சும்மானா போய் ஒன்றா சொல்லின்னுக்கலாம். சித்தர்கள் வந்து இந்த மனிதன் சட்டை பண்ணுறதே கிடையாது. இந்த மனிதனுடைய சாவகாசமே அவன் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் சித்தர்களை அறிய முடியாது. மகான்களே வந்து எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள். எல்லா வேஷமும் கட்டியும் தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடுறோம் மகான் கிடையாது. அவன் ஒன்றும் அறியலை, உலக விஷயத்தில் ஈடுபட்டுனுக்கிறான், உலக விஷயத்தோடு ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது, எந்த வேஷமும் கட்ட முடியாது. அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால். ஆனால் கடவுளை அறியாதவன் வந்து பல தோற்றங்களை மாற்றிக்கலாம். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் இன்னும் கடவுளை அறியாதாலே இந்த வேஷமெல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சில அடையாளங்கள்மா. இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம வழிகாட்டுறதுக்காக நிறைய நூட்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, பல சித்தர்கள் மருத்துவமும் எழுதியிருக்காங்க. ஐயா, இப்போ இப்படி இருக்க சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய சித்தர்கள் பிரச்சனை இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க. அப்படிப்பட்ட மகான்கள் பற்றி தான் சொல்லுங்க ஐயா. சித்தர்கள் இருந்தால் தானே நடக்கும். இப்போ அப்படி தான் நடந்துங்குது. நிறைய பேர் என்கிட்ட வாங்க, நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், உங்கள் உடம்பு நோயெல்லாம் எவனாலையும் எவன் நோயும் தீர்க்க முடியாது. தீர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஊரில் ஆஸ்பத்திரிலாம் தேவை கிடையாது, டாக்டரே தேவை கிடையாது, இவனே டாக்டரை மாறிடலாம். இதெல்லாம் வந்து சும்மா நான் நம்புறது இல்லைம்மா. அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் பண்ணுறேன், தந்திரம் பண்ணுறேன், என்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்க ஏமாந்துன்னு இருக்குது. அது அவங்க விருப்பம், நம்ம அதை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்ல. நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும், அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும். நீ எதை நம்புறிய, பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும், பேய் இல்லை நான் தான் பேயின்ட்டின்னா பேயே இருக்காது. அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது. நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான். பயம்தான் எல்லாமே காரணம். அது மாதிரி மனசா எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். ஏன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ மந்திரத்துக்கு ஆசைப்படுற? என்ன காரணம்? இல்லையா, நான் என்னோட கேள்வி என்னக்கா, அப்போ இல்லைம்மா, நீ இப்போ உழைக்கிற, நீ வாழற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத. அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிற்கிற? காரணம் என்ன? உன்னுடைய ஆசை. இதை விட நான் இப்படி ஆகிடலாம், நான் அப்படி ஆகிடலாம், அவர்கிட்ட போனேன் இப்படி ஆகிடுவேன்னு. அவன் பார்த்தான், சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான். இது அவன் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிற தவறு தான் இதெல்லாம். ஏன்னா அவன் வீடு தேடி வரல, நீ தானே அவனை தேடி போகிற. அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர. அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது. நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்புறவனுக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும். நான் நிஜம், கடவுள் நிஜம், கடவுள் என்னை காப்பாற்றுவார். பிறந்ததுலேருந்து மந்திரமாக காப்பாற்றிச்சு என்ன? பிறந்ததுலேருந்து அடுத்தவனா என்னை காப்பாற்றினா? பிறந்ததுல கடவுள் தானே காப்பாற்றுகிறேன். அப்போ நான் சாகிற வரைக்கும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற,
உன் வாழ்க்கையில் துன்பப்படுற இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தின்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசுக்கோசம். யோகம் சீரான முறையில் செய்துக்கினே வந்தால் முதல் பாடத்திலே உங்கள் காதுங்களில் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சரியான இருட்டு பகுதி, ஒரு நல்ல தோப்பு இருக்கிற இடத்துல போனீங்கன்னா ஒரு வண்டு கிச்சு 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 கிச்சுன்னு கத்தின்னு, அந்த வண்டு சத்தம் முதல் பாடத்திலே வந்துடும். நல்லா பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டு சத்தம் வந்துடும். இந்த சத்தத்தோடவே நீங்கள் பாடம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நாத உபதேசம் வாங்கும்போது 10 சத்தம் வந்துடும். இந்த 10 சத்தத்தில் 9 சத்தத்தை மனுஷன் தாங்கக்கூடிய சத்தம், ஒரு சத்தம் வான் சத்தத்தை தாங்க முடியாது, அது ரொம்ப கடினமானது. ஆனால் ஒரு வாட்டி பயம்படுத்தி அதில் ஒடுங்கி நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் அது பயம் இருக்காது. அதோடு வாழும்போது கடவுள் ஆகிடுவேன். அதுக்கு சொல்கிறான், என்னென்ன சத்தம் வரும் அப்படின்றது. மணிக்கடல், கடலாண்ட போனீங்கன்னா அந்த அலையினுடைய சத்தம் இப்படி உசுன்னு அடிக்குது, அது மாதிரி சத்தம் வரும்டா உனக்கு. யானை கத்தனா பிளர்னா எப்படி இருக்கும் சத்தம், அந்த சத்தம் கேட்கும். வளர் குழல், புல்லாங்குழலுடைய ஓசை கேட்டுக்கினே இருக்கும். மேகம், வானத்தினுடைய இடி எப்படி இடிக்குது, அந்த இடி சத்தம் கேட்கும். நனிவண்டு, அந்த வண்டு சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். தும்பி, அதனுடைய சத்தம் ஒரு ரீங்காரம் கேட்டுக்கினே இருக்கும். வலைபேரிகை, அரசாங்கத்தெல்லாம் பெரிய டம்மாரம் வச்சு அடிப்பான் தெரியுமா, அதனுடைய வலைபேரிகை, அதனுடைய சத்தம் கேட்கும். யாழ் சத்தம் கேட்கும். தனித்தழ நாதங்கள் தாம் இவை 10. இது தனித்து அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் இன்னொருத்தருக்கு காட்ட முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறது தான் அது, ஆனால் நீ இன்னொருத்தருக்கு அடையாளம் காட்டும். அதனால் சொல்கிறாரு, இது தனித்தெழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லாது பார்க்க ஒண்ணாது. அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், அது அடையாளம் காட்ட முடியாதுடா. அப்படிப்பட்ட சத்தம், இந்த 10 சத்தத்தை நீ அடையும் போது இறைவனோட கலந்துடுவிடா நீ அப்படின்றான் திருமூலர். இதை மாதிரி என்ன சாமி பண்ணுறது? நானும் எத்தையோ சொல்லி பார்க்குறேன், ஒத்தனாவது கரையேறி வந்துடுவான்னுட்டு. போன மாதம் ஒருத்தர் வந்தது, சாமி நான் உங்கள் சிஷியனாகிறேன், இந்த மாதம் ஆளே காணும். இந்த ஒருத்தர் சிறப்பாக உட்காந்துருந்தார் தெரியுமா, எனக்கு சீடனே இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் சீடன் ஆகிடுவேன், இந்த மாதம் ஆளே காணும். போன மாதத்தோட சீடனை போட்டார். இது மாதிரி எவ்வளோ இந்த காது கேட்டிருக்கோம், ஆயிரக்கணக்கானவங்க கேட்டிருக்கோம். அதனால் நான் யார் சொன்னாலும் நம்புறதில்லை. இந்த மாதிரி இருக்குது சாமி. ஏன் கையை ஏன் பிடிக்கணும்? உன்னை பிடியாண்ணா என்ன பிடிச்சின்னா புண்ணியம் உனக்கு. நான் என்ன 16 வயசு பொண்ணா என்ன பிடிச்சின்னு அனுபவிக்க போகிறேன்? ஏன்பா உன்னை பிடிச்சிக்கோ உன்னுங்களை பிடிச்சிக்கோ நான் சொல்லிங்கிறேன், என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அதனால் ஞானம்ன்றது ஒரு பொக்கிஷம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, எல்லா காலத்துலேயும் கிடைக்காது. சில காலத்தில் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலன்னா ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவே பல மகான்கள் இறைவனால் அனுப்பப்படுறோம். மகான்கள் வந்து சாதாரண பிறக்கிறதில்லை. சாதாரண தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்துக்கு என்ன நன்மைகளை சொல்லணுமோ அவ்வளோ நன்மையும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகானும் வந்து சொல்லிக்கினே இருக்கிறான். ஆனால் எந்த மகான்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்கலன்னா அவன் மகான் என்ன பண்ணுவான்? மூடிட்டு அவன் போடுறான். அதுதான் சொன்னார் வள்ளலார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையேன். நான் சொல்கிறதுக்கு தான்டா உலகத்துக்கு வந்தேன், ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை, அதனால் மூட்டை கட்டின்னு போகிறேன்டான்ட்டார். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். மக்கள் எவ்வளவோ துன்பத்தைப்படுறான். ஒரு 10% இன்பத்துக்காக ஒவ்வொரு மனுஷனும் 90% துன்பப்படுறான். ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கிட்ட இன்பத்தை அனுபவிக்கிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான்.
ஆனால் அப்படி செலவு பண்ணி வந்த பெண்ணுக்கிட்ட அவன் சுகமாக இருக்க முடியல, துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த துன்பம் இதெல்லாம் தான் இருக்குது. இதனால் உலக வாழ்க்கை பிரிஞ்சு வாழக்கூடாது, இணைஞ்சு வாழணும். ஆனால் அதை துன்பம் இல்லாத ஆக்கிக்கின்னு வாழணும்னு மனுஷன் நினைக்க மாட்டேன்றான். அதுக்கு எது வழி அதை தேட மாட்டேன்றான். இதுக்கு யார் குரு அதை தேட மாட்டேன்றான். அட போயா தியானம் சொல்லின்னு பண்ணுங்க, நம்ம வாழ வந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு எவ்வளோ நாள் தான் வாழ போகிற? உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிறது இருந்தாலும் உன் வாழ்க்கை. உடல் பலமும் பணபலமும் போச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நாயை விட கேவலமான. நாயாவது கூட்டு சோறு வைப்பான், நீ போய் கேட்டீங்கன்னா கூட போட மாட்டான். இது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சே வாழறான். இதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நீ எத்தனை பேருக்கு இப்போ கோடீஸ்வரனாக இருந்தீங்கனாலும் ஒரு காலம் உன்னை விட்டு எல்லா கோடியும் விலக போகுது. தெருக்கோடியில் தான் நிற்க போகிற. அந்த தெருக்கோடியில் நிற்கிறதுக்கு முன்னே தெரிஞ்ச கடவுளை பிடிச்சிக்க கூடாதா? நல்ல கதிக்கு போகக்கூடாதா? நல்ல வழியை பின்பற்றக்கூடாதா? மனிதனுக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாகுது. நானும் 30 வருஷமாக எவ்வளவோ கத்தி பார்க்குறேன். ஏதாவது தேருமானா ஒன்றும் தேர மாட்டேங்குது. இன்னும் நான் எவ்வளோ நாள் கற்றுக்கணும், கற்ற மாட்டேனோ, முடிஞ்சிடுமோ கதைன்னு தெரியாது எனக்கு. இது இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களாவது பயன்படுத்திக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வேறு எதுவும் சொல்ல முடியல. உலகத்தில் 2 நோய்க்கு மருந்தே கிடையாது. ரெண்டுமே 4 எழுத்து நோய். ரெண்டுக்குமே 4 எழுத்து தான் இருக்குது. என்னவா இருக்கும் சார் அந்த நோய்? அப்படியாப்பட்ட நோய் இதற்கு மருந்தே கண்டுபிடிக்கல யாருமே. ஒன்று. இன்னொன்று மரணம். இது ரெண்டுத்துக்கும் மருந்தே கிடையாது. பிறந்ததெல்லாம் செத்தே போனோம், அதுதான் விதி. இங்கே யாருமே நிலைச்சு நிற்க முடியாது. உடல் அளவில் நகங்களை அந்த உடலுக்கான இயக்கத்தை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது எதுவும் பணப்படுறதே கிடையாது. போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கும். அப்போ மரணத்தை தீக்கிறதுக்கோ இங்கே மருந்து கிடையாது. அதே போல ஆணவத்துக்கும் இந்த உலகத்தில் மருந்தே கிடையாது. ஆனால் உண்மையில் ஒரே ஒரு மருந்து இருக்குது. அது என்ன மருந்து? ஆணவத்தையும் அழிக்கக்கூடிய மருந்து. என்ன மருந்துனா அதை தான் ஐயா வாழ்க்கையில் காட்டியிருக்காது. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டாங்கன்னா, ஆணவத்துக்கு சரியான மருந்து எதுன்னா, நான் ஒன்றும் இல்லைன்ற ஒருத்தருக்கு எப்போ புரியுதோ அப்போ அந்த ஆணவத்துக்கான மருந்து அடித்து அந்த ஆணவன்றது செத்து போயிடும். மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது போகலாம், ஆனால் ஆணவத்தை எல்லாரும் ஜெயிச்சே ஆகணும். அதுவும் யோக பாதைக்கு ஞான பாதைக்கு வந்துட்டால் ஆணவன்றது காலில் போடுற செருப்பாக இருக்கலாம், தலையில் வச்சுக்கிற கிரீடமாக ஒரு நாள் ஆயிடவே கூடாது. அதுவும் ஆணவத்தில் கூட 2 விதமான ஆணவம் இருக்குது. அறியாமையில் வர ஆணவம் கூட இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் அடிபட்டோ அனுபவிச்சோ இல்லை யாராவது ஒருத்தர் உணர்த்தியோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆணவம் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் யோக பாதையில் வந்துட்டு 4 விஷயமும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆணவம் வந்துன்னு வச்சுக்கலாம், அந்த ஆணவத்தை ஆண்டவனால கூட சரி பண்ணவே முடியாது. அதுதான் ஆணவ செருக்கு. ஆணவ செருக்குன்னு சொல்றாங்க. ஆணவ செருக்கு. ஏன்னா நான் ஒரு பெரிய ஞானின்னு ஒருத்தர் நம்பிட்டா எது நடக்காது. ஒருத்தர் தானாவே எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானி, நான் குருன்னு ஒருத்தர் நம்பிட்டா அந்த நம்பிக்கை உலகத்தை யாராலும் உடைக்கவே முடியாது. அதனால தான் யாராவது வாழ்க்கையில் சோதனை வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், முதல்ல நீ நம்பு. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, துன்பத்திலிருந்து நீ வரணும்னா முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். அப்போதான் 1000 பேர் கை கொடுத்தாலும் உன்னால் அந்த பள்ளத்தில் ஏந்துக்க முடியாது. ஆனால் நீ இதுலேருந்து தப்பிச்சு வரணும் நீ நினச்சிட்டனா உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, உன் கையை உனையே நீ மேலே வரலாம். அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் வேணுமே தவிர, ஆனால் மற்ற இடத்துல ஞானத்தில் வந்துட்டு அந்த செருக்குன்றது வரவே கூடாது. வந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், இது ஞானம்ன்றது நாம் தேடி அடையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. நாம் யோகம்தான் பண்ணுறோம். ஒரு வழிமுறை கற்றுக்கிட்டு அந்த வழிமுறையில் பயணம் பண்ணுறோம். பயணத்துக்கு கூலி யார் கொடுக்குறது? ஒரு வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியோட முதலாளி கொடுப்பாரு. ஒரு கடையில் போய் வேலை செய்கிறோம், அந்த கடையோட முதலாளியே அதை கூலி கொடுப்பாரு. ஆனால் யோகத்தில் போகிறோமே, இதுக்கெல்லாம் கூலி யார் கொடுப்பாங்க? இறைவன் தான் கொடுக்கணும். இறைவன் அழுக்காகிறானா சுத்தமாகறானா?
அவன் சுத்தம் கூட இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறான். அப்போது பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்மளை ஏற்றுக்கணும்னா நாம் எவ்வளோ சுத்தமாக இருந்தால் அவன் ஏற்றுப்பான். எல்முனை அளவு நமக்கு கரை இருந்தால் கூட அந்த கரையை சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொரு பிறவியை இறைவன் கொடுப்பான். அப்போ இந்த பிறவியில் உன்னால் இதை தீர்க்க முடியாது, இன்னொரு பிறவி தரேன்னு அடுத்த பிறவிக்கு தள்ளி விடுவானே தவிர அவன் சேர்க்கவே மாட்டான். நீ 1000 கஷ்டப்படு, 1000 அவமானப்படு, நீ 1000 போராடு, எல்லாம் ஞானத்தில் எல்லா உச்சத்தை கூட அடைஞ்சிடு, ஆனால் உன் மனசில் ஒரு துளி கரை இருந்தால் கூட அவன் ஒரு நாள் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டான். அப்போது அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பொருள் நம்மளை தள்ளி விட்டுச்சுன்னு சொன்னால் திரும்ப நம்மளால் எந்த காலத்தையும் போய் திரும்ப சேரவே முடியாது. அப்போ அது நம்மளை தள்ளக்கூடாது, அது அள்ளி அணைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஜீரோ அப்படின்னு எனக்கு நானே சொல்லி சொல்லி, இது ஒரு மந்திரம். 1000 விஷயங்கள் இறைவன் கொடுப்பான், கொடுத்தால் கூட இது எல்லாம் நீ போட்ட பிச்சை தானே தவிர இது எனக்கு எதுனாலும் எனக்கு சொந்தமான பொருள் இல்லைன்னு அவன்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் ஐயா சொல்லுவார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது, ஐயாவுக்கு 1000 தடவை சோதனை வந்ததே, ஐயாவே சொல்லியிருக்காரு என்ன இறைவன் தள்ளி விட்டுட்டான். அப்போ தள்ளி விட்டுட்டான்னா ஒரு முக்தி இல்லையோ அப்படின்னு நமக்கு அறியாமையில் கேள்விகள் கூட வரலாம். இறைவன் தள்ளி விட்டா திரும்ப சேர்ப்பானா? இதுதான் சாமி அவரே சொல்லியிருப்பாரு. அதனால தான் இன்னைக்கு பாடம் பண்ணுற நம்ம எல்லாரும் ஐயா அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாருன்னு யாருக்கும் அந்த நினைப்பே இல்லை. ஏன்னா ஐயா நமக்குள்ளே தான் இருக்கார்.